Okay, boys, here we go. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்க காலத்தில் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனைனா நட்பை தேர்ந்தெடுக்கிறது தான். அப்படிப்பட்ட நட்பை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இந்த குட்டி ஸ்டோரி. நம்ம எல்லாரும் என்னவோ எதிர்பார்க்கணுமோ தேவ மாதிரி ஒரு நண்பன் தான், நமக்கு என்னவோ சிக்கிறது காசு தான். ஸோ அந்த மாதிரியான நட்பை கவனமா தேர்ந்தெடுக்கின்றதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள. ஒரு ஊர்ல ஒரு பண்ணையாரும் ஒரு விவசாயியும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த பண்ணையார் அந்த நாட்டோட மன்னர்கிட்ட கேட்டு ஒரு யானையை வளர்ப்பு பிராணியா வளர்க்கறதுக்காக வாங்கிட்டு வந்தாரு. அதே நேரத்துல ஒரு விவசாயி அந்த தெருவில் அடிபட்டு இருந்த ஒரு நாய்க்கு சாப்பாடு போட்டு செல்ல பிராணியா வளர்க்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. ரெண்டு பேரும் யதார்த்தமா ஒரு நாள் சந்திக்கும் போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. என்னப்பா பண்ணையார யானையெல்லாம் வளர்க்குற அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, ஆமா என்னோட பெருமைக்கும் என்னோட மரியாதைக்கும் நான் யானை வளர்த்தாதாங்க சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அவர் விவசாயி என்னப்பா நாய் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க தெருவில் இருந்த நாய் தான் அடிபட்டு இருந்துச்சு, நான் வளர்க்கலான்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேங்க அப்படின்னு அவர் சொல்ல, ரொம்ப சந்தோஷம் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி பிரிஞ்சிடுறாங்க. ஊரே அந்த யானையை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க. அவரும் அந்த யானையும் உண்மையிலேயே ரொம்ப ஒற்றுமையா இருந்தாங்க. அவருக்கு நிறைய உதவிகளும் செஞ்சுச்சு. இன்னொரு பக்கம் விவசாயி அந்த நாயை நல்ல விதமா பார்த்துக்கிட்டு அந்த நாய் எங்க போனாலும் அவர் கூடயே இருந்துச்சு. அதனால பெரிய பயன் எதுவும் இல்லைனாலும் கூடவே தான் இருந்துச்சு. எதிர்பாராத விதமா ஒரு நாள் அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. அந்த யானை ஆக்ரோஷத்துல ரொம்ப கத்திட்டு இருந்துச்சு. அப்ப அந்த இடத்துக்கு வந்த பண்ணையா அந்த யானை கிட்ட போனாரு. எல்லாரும் சொன்னாங்க, வேணாங்க போகாதீங்க, ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நான் வளர்த்த யானை என்னடா பண்ண போன்னு சொல்லி பக்கத்துல போக ஒரே முட்டுதான். அவரும் பறந்து போய் விழுந்து சேர்த்துட்டாரு. உங்களோட நட்பு யானைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருமிதமாவும் பெரும் பலமாவும் இருந்தாலுமே அதுக்கு ஒரு நாள் மதம் பிடிச்சிச்சுன்னா வளர்த்துன்னு கூட பக்கம் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இதுவே ஒரு நாயா இருக்கட்டும், என்னதான் கல்லறி பட்டாலும் ஒரு நாள் திரும்ப உங்ககிட்ட வாலாட்டி வந்து நிற்கும். அதே மாதிரிதான் உங்களோட நட்பு நாயா இருக்கா இல்ல யானையா இருக்கான்னு பார்க்காதீங்க, அவங்க உங்களுக்கு உண்மையாவும் விசுவாசமும் இருக்காங்களான்னு மட்டும் பாருங்க. இதே தான் நாலடியார்ல சமண முனிவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யானை யானையவர் நண்பெரியின் நாயனையார் கெண்மை கிளி கொள்ளல் வேண்டும், யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும், மெய்யதா வால் குலைக்கும் நாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. Screwball in the side pocket.